இன்றைய தினசரி மன்னா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள் புதிய நம்பிக்கைக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வேத பகுதி சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்கள் நீர் கைவிடுகிறது இல்லை, அதனால் உமது நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இந்த வசனத்தில் கர்த்தரின் நாமத்தை நம்பி அவரின் மேலே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷர்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் எழுதின தாவீது ராஜா முக்கியமாக 2 காரியத்தை குறிப்பிட்டிருக்காங்க. நம்பர் 1 என்னன்னா, கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. கர்த்தரை தேடி கர்த்தர் சமூகத்தை, கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தரை தேடி போனவங்களை ஏசப்பா என்றைக்குமே கைவிடுறதில்லை. அதனால 2வது என்னன்னா, உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருக்கிறார்கள். எவ்வளோ விசுவாசங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்பி போனால் கர்த்தர் எனக்கு இது செய்வார்னு ஒரு விசுவாசத்தில் நம்ம ஒரு படி முன்னாடி எடுத்து வச்சா கர்த்தர் உண்மையாகவே அது கனம் பண்ணுவாங்க. நம்ம நிறையா வாசிக்கலாம். ஏசப்பா இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய போச்சில் நிறையா அவங்க விசுவாசத்தினால தான் வந்தாங்க, நம்பி வந்தாங்க. ஏசப்பட்ட போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும், ஏசப்பட்ட போனால் எனக்கு சுகம் கிடைக்கும். எவ்வளோ வருஷத்துக்கு பாவம் இல்லைன்னா, எவ்வளோ வருஷத்துக்கு தண்டனை இல்லைன்னா, எவ்வளோ வருஷத்துக்கு வியாதி இருந்தாலும் ஏசப்பட்ட நான் போனால் எனக்கு சுகம் தருவாங்க அப்படின்னு ஒரு விசுவாசம், அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏசப்பா மேலே இருந்ததுனால தான் அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை காண ஏசப்பா உதவி செஞ்சாங்க. இன்றைக்கு கூட நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவோம், நிறைய நேரம் ஏசப்பாத்த முகத்தை தேடுவோம். ஆனால் உண்மையிலே ஏசப்பா, நான் உங்களை நம்பி வந்துட்டேன், இதை நீங்கள் எனக்கு வாய்க்க பண்ணுவீங்க, உங்களை நம்பி வந்துட்டேன், நீங்கள் இதில் அற்புதம் செய்வீங்கன்னு முழு மனதான் நம்ம நம்பி போனோம்னா ஏசப்பா என்றைக்குமே கைவிட மாட்டாங்க, என்றைக்குமே நம்ம வெட்கப்போட ஏசப்பா விட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கு நமக்கு யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டாக சொல்லுவோம், சீக்கிரட்டாக வைப்போம். ஆனால் ஏசப்பா என்ன எதிர்பார்க்காங்கன்னா, எல்லாத்துக்கும் மேலே நீ என்கிட்ட சொல்லு, எல்லாத்துக்கும் மேலே நீ என்கிட்ட வா, நம்பிக்கையோட வா, விசுவாசத்தோட வா, நான் உனக்கு இது செய்வேன். அதே மாதிரி நீங்கள் இந்த வசனத்தை பிடிச்சி இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறபடியே கர்த்தரை நம்பி கர்த்தர்கிட்ட கேட்குறவங்களுக்கு, கர்த்தர் சமூகத்தில் காத்து இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே வெட்கப்பட்டு போனதில்லை. அவங்க ஜெப குறிப்பை ஏசப்பா நிச்சயமாக நிறைவேற்றிருக்காங்க. இன்றைக்கி கூட கர்த்தரை நம்பி கர்த்தரை நாமத்தை விசுவாசித்து ஏசப்பா எனக்கு இது செய்வாங்க, ஏசப்பால முடியும், நான் ஏசப்பாட்ட போனால் ஏசப்பா எனக்காக செய்வாங்க அப்படின்னு ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை ஏசப்பாவோட பேரில் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு செய்வாங்க. அதனால் இன்றைக்கு எந்த நிலைமையில் காணப்பட்டாலும் ஏசப்பாவை தேடி போங்க. ஏசப்பாவை தேடி வருகிற ஒவ்வொருத்தையும் ஏசப்பா அவங்க ஜெபத்தை கேட்டு அவர் சித்தத்தின்படி நடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்காங்க. இன்றைக்கு இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம், கர்த்தரிடத்தில் போவோம், கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்போம். அவரும் நம்மளை வெட்கப்பட விட மாட்டாங்க. பைபிளில் யாரையுமே வெட்கப்பட விடலை ஏசப்பா, அவங்களையும் வெட்கப்பட விட மாட்டாங்க, அவங்களையும் சாட்சியாக வைப்பாங்க ஏசப்பா. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் நேரத்தை தந்ததுக்காக நன்றி அப்பா. உங்கள் நாமத்தை உங்களை நம்பி வந்த யாருமே வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. உங்களை நம்பி வந்த உங்கள் சமூகத்தில் வந்தவங்க என்றைக்குமே வெறுமையாக போனதில்லை ஏசுப்பா. இந்த வசனத்தின்படி ஏசுப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏசுப்பா உங்களை நம்பி உங்கள்கிட்ட கேட்ட வார்த்தைகளை, உங்கள் கேட்ட காரியங்களை நீங்கள் நிறைவேற்றி உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.